அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. சமீப காலமாகவே கடந்த ஒரு 5 மாதமாகவே நம்ம யூடியூப் சேனலில் பக்தி சேனல் அதிகமானதுக்கும், அந்த பக்தி சேனல் ஜோதிட ரீதியாக நிறைய காணொளிகள் வர்றதும் பல பேருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலையும் ஒரு மனக்குழப்பத்தையும் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு பயிற்சி, ஒரு ஒரு இந்த வக்கர பயிற்சி, அந்த வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லி இந்தந்த ராசிக்கு இப்படி இருக்கும். சமீபத்தில் ஒரு வீடியோ நான் பார்க்குறப்போ ஒரு கட்டத்தில் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் எல்லாரும் டைவர்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா பண்ணிடுவீங்க அப்படின்ற வரைக்கும்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூடுமான வரைக்கும் இந்த எதிர்மறையான காணொலிகள்லாம் தவிர்த்துருங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னா, பெங்களூரில் நான் நேர்காணலில் சொல்லியிருந்தேன் அந்த விஷயத்தை. ஜோதிடத்துக்கு முந்தைய சக்தி தெய்வ சக்தி தான். நவகிரகங்களை விட பெரிய சக்தி தெய்வ சக்தி தான். நீங்கள் அந்த தெய்வ சக்தியை கட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்க, தெய்வ சக்தியோட கூட இருக்கீங்கன்றப்போ எந்த ஜோதிடத்துக்கு பார்த்தும் இல்லை எந்த கிரக பாதிப்பை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் மனசு முழுசாக அதுக்கு தயாராகணும். அந்த நம்பிக்கை மட்டும் வந்துருச்சுன்னா போதும். இந்த கிரகத்தினால வர பாதிப்பு இது எல்லாமே மாறிடும். குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மன உளவியல் ரீதியாக ஒரு துன்பத்தை ஏற்படுத்திடும். ஐயோ, இவங்க இந்த விஷயத்த சொன்னாங்களே, அப்போ நம்ம இதை செய்யாமல் இருக்கலாமா? இந்த நட்சத்திரக்காரன் அந்த நட்சத்திரங்களோட சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போது நம்ம இவங்க கூட சேராமல் இருக்கலாமான்னு சொல்லி நீங்களே ஒரு மன உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ஸ்மூத்தாக போகிற வாழ்க்கை கூட ரொம்ப கரடுபுரடாக மாறிடும். அதனால் பொதுவாக எதிர்மறையான பேசுகிற காணொலிகள் எல்லாமே தவிர்த்துருங்க. ராசி பலன், நேரம், ஜோதிடம் எல்லாமே 100% உண்மைதான். ஆனால் சமீப காலமாக எதை சொன்னால் மக்கள் அதிகமாக பார்ப்பாங்க, நெகட்டிவாக சொன்னால் பார்ப்பாங்களா, இல்லை பணம் சார்ந்து சொன்னால் பார்ப்பாங்களா, இல்லை உங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, செய்வினை இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்ப்பாங்களான்ற ஒரு போட்டியில் எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர்லாம் இந்த பயிற்சி சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்து என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுதாரு. நான் சொன்னேன், ஐயா இது இந்த இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடக்கும். நீங்கள் தான் தவிர்த்து கடந்து போகணும். நீங்கள் முருக பக்தியில் இவ்வளோ பெரிய அளவுக்கு இருக்கும்போது முருகர் உங்களுக்கு கொடுக்காதது என்ன இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னதுக்கப்புறம் அவர் அதை உணர்ந்து அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி போனார். திரும்பவும் சொல்கிற அந்த எதிர்மறையான காணொலிகளை தவிர்த்துருங்க. அது எல்லாத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.